Hi viewers, இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Max Unit Exercise 2ல first sum. Prove that n square minus n divisible by 2 for every positive integer n. n வந்து எந்த பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்தாலும் n square minus n divisible by 2னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. If n is 1, if n is even, n is equal to 2k. ஈவன் நம்பர் எல்லாமே என்னவா இருக்கும், 2வால் மல்டிப்ளை ஆகிற நம்பராக இருக்கும். அதனால் 2k. n ஸ்கொயர் மைனஸ் n is equal to 2k the whole square minus 2k. 2 square is 4, k square minus 2k. இப்போ இது ரெண்டுத்துல 2kவை நீங்கள் காமனாக எடுத்துக்கோங்க, ஆர் 2 காமனாக எடுத்தாலும் ஓகே தான். 2k காமனாக எடுத்துக்கிறோம். 2k போயிடுச்சுன்னா இன்னொரு 2k இருக்கும், மைனஸ் இங்கே 2k போயிடுச்சுன்னா 1. ஓகே, இப்போ இந்த டேர்ம்ஸை நம்ம 2வால் என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். 2வால் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், 2வும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகும். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகுது, 2வால் டிவிசிபிள் ஆகுது. therefore n square minus n is divisible by 2. therefore it is divisible by 2. இது 2வால் டிவைட் ஆகும். so it is divisible by 2. case 2, if n is odd number, n is equal to odd number அப்படின்னும் போது ஈவன் நம்பரோட ஒரு நம்பர் என்னவா இருக்கும், மைனஸாக இருக்கும் இல்லையா. அப்போ 2k minus 1. இப்போ n ஸ்கொயர் மைனஸ் n கண்டுபிடிங்க. 2k minus 1 the whole square minus 2k minus 1. n இருக்க பிளேஸில் 2k minus 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து a minus b the whole square ஃபார்முலாவில் எழுதலாம். a square minus 2 into a into b, 2k into 1 plus b square, that is 1 square minus இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா minus 2k minus இந்த minus plus 1 is equal to 2k square is 4k square minus 2 into 2 4, 4 into 1 4, 4k plus 1 minus 2k plus 1. 4k square minus 4k minus 2k என்ன வரும், minus 6k. சேம் சைன் ஆட் பண்ணி கிரேட்டர் சைன் போடணும். minus 6k, 1 plus 1 is 2. இப்போ இதில் 2 நம்ம காமனாக எடுக்கலாம். 2 காமனாக எடுத்திங்கன்னா 2k square minus 3k plus 1. இப்போ இது என்ன ஆகும், கண்டிப்பாக டிவைட் ஆகும். 2வால் டிவைட் ஆகும். இப்போ டிவைட் பை 2ன்னு போட்டிங்கன்னா 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகும். அப்போ இது டிவைட் ஆகும். therefore it is divisible by 2. ஈவன் நம்பர்னாலும் டிவிசிபிள் ஆகுது, ஆட் நம்பர்னாலும் டிவிசிபிள் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்போ n ஸ்கொயர் மைனஸ் n is divisible by 2 for every positive integer n. அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. hence proved. Second sum, a milkman has 175 liters of cow's milk. Cow's milk வந்து 175 liters இருக்கு. and 105 liters of buffalo's milk. Buffalo's milk வந்து 105 liters இருக்கு. He wishes to sell the milk by filling the 2 types of milk in cans of equal capacity. இந்த 2 types of milkையும் ஈக்குவல் கெப்பாசிட்டி இருக்கிற கேனில் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். இதுவும் ஒரே கெப்பாசிட்டி இருக்க கேனில் ஃபில் பண்ணணும். எக்ஸ்ட்ரா என்ன இருக்கக்கூடாது, எதுவுமே மீதி இருக்கக்கூடாது. ஓகே, இதுவும் அதே கெப்பாசிட்டி உள்ள கேனில் ஃபில் பண்ணணும். ஓகே, calculate the following capacity of can, number of cans of cow's milk, number of cans of buffalo's milk. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிச்சனா கெப்பாசிட்டி ஆஃப் கேன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கெப்பாசிட்டி ஆஃப் கேன் கண்டுபிடிக்கிறதுக்கு டு ஃபைண்ட் த HCF of 175 and 105 by Euclid's division algorithm. இதில் greatest number இங்கே போட்டுப்போம்.
175 is equal to 105 into dash plus remainder. 105 இப்போ 175 நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 175 divided by 105 1 time 105 balance 70. அப்போ 1 time remainder என்ன இருக்கு 70. இப்போ இந்த 2 numbers எடுத்துக்கலாம். 105 is equal to 70 into dash plus remainder. இதை டிவைட் பண்ணி பாருங்க. 105 70 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 170 70 பேலன்ஸ் 35. 170 ரிமைண்டர் இஸ் 35. இப்போ இந்த 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 70 35. இது உங்களுக்கே தெரியும். 35 எதால் மல்டிப்ளை பண்ணால் 70 வரும். 2 times 70 ப்ளஸ் ரிமைண்டர் இஸ் 0. அப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன இங்கே டிவைஸராக வந்திருக்கோ அதுதான் என்னது HCF is equal to 35. அப்போ கெப்பாசிட்டி ஆஃப் கேன், ஒரு கேனில் எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்கும் அப்படின்னா is equal to 35 liters. 35 liters கேனை யூஸ் பண்ணால் இதையும் மீதம் இல்லாமல் என்ன பண்ணிடலாம், ஃபில் பண்ணிடலாம். இதையும் மீதம் இல்லாமல் ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். Number of cans of cow's milk. Number of cans of cow's milk. Cow's milk எவ்வளோ இருக்கு? 175 லிட்டர். ஒரு கேனில் எவ்வளோ லிட்டர்ஸ் பிடிக்கும்? 35. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை கேனுன்னு கண்டுபிடிச்சிடலாம். டிவைட் பண்ணி பாருங்கள். 175 by 35 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 times. அப்போ 5 cans. Third one is number of cans of buffalo's milk. Buffalo milk எவ்வளோ இருக்கு? 105 லிட்டர்ஸ். ஒரு கேனுக்கு எவ்வளோ லிட்டர் பிடிக்குது? 35. கேன்சல் பண்ணிங்கன்னா 3 cans. Third sum, when the positive integers a, b, c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Find the remainder when a plus 2b plus 3c is divided by 13 by Euclid's division lemma. A is equal to BQ plus R. இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்றது A is divided by 13. கோஷியன்ட் என்னன்னு தெரியாது, அதை Q1 வச்சுக்கலாம். ரிமைண்டர் அவங்க கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 9. அடுத்தது B is divided by 13. கோஷியன்ட் தெரியாது Q2. ரிமைண்டர் is 7. நெக்ஸ்ட் C is divided by 13. கோஷியன்ட் Q3. ரிமைண்டர் இஸ் 10. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? A plus 2b plus 3c is divided by 13 பட் ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணனா A plus 2b plus 3c. அப்போ B-யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், C-யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2b plus 3c is equal to A உடைய வேல்யூ என்னது? 13 Q1 plus 9 plus 2 into B. அப்போ 2 into B உடைய வேல்யூ 13 Q2 plus 7 plus 3C. 3 into C 13 Q3 plus 10. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 13 Q1 plus 9 2-ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 26 Q2 plus 14. 3-ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 39 Q3 plus 30. இப்போ 13 Q1 plus 26 Q2 ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 39 Q3 நம்பர்ஸில் ஆட் பண்ணிக்கலாம், கான்ஸ்டன்ட்லாம் 9 14 30 53. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? 13-ஐ காமனாக எடுக்கலாம்.
ஓகே, அப்போ 13 இன்ட்டு Q1 ப்ளஸ் Q2 2Q2 2Q2 ப்ளஸ் 3Q3 ப்ளஸ் 53. இப்போ 13 இன்ட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 53யை என்ன பண்ணிக்கலாம், நம்ம 13 மல்டிப்ளையாக ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 3Q3 இதை 13ஆல் டிவைட் ஆகிற நம்பர் நியர்பை நம்பர் என்னது 52. எத்தனை டைம்ஸ் 13 இன்ட்டு 4 52 ப்ளஸ் 1. 13 இன்ட்டு 4 52 52 ப்ளஸ் 1 நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், காமனாக 13 வெளியே எடுக்கிறோம். இப்போ இந்த டேர்ம்லேயும் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், 13 வெளியே எடுக்கலாம். 13 காமனாக எடுத்துட்டோன்னா Q1 ப்ளஸ் 2Q2 ப்ளஸ் 3Q3 ப்ளஸ் இங்கே 13 வெளியே போயிடுச்சுன்னா என்ன இருக்கும், 4 ப்ளஸ் 1. அப்போ A ப்ளஸ் 2B ப்ளஸ் 3C is equal to 13 into sum of the integer plus 1. Okay, இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், let Q1 plus 2Q2 plus 3Q3 plus 4 is equal to Qன்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும், A plus 2B plus 3C is equal to 13Q plus 1. இப்போ அவங்க கொடுத்தது வந்துருச்சா, A plus 2B plus 3C is divided by 13. கோஷியன்ட் என்னன்னு வேண்டாம், ரிமைண்டர் மட்டும் கேட்டிருக்காங்க. ரிமைண்டர் என்னது, அப்போ ரிமைண்டர் இஸ் 1. Fourth sum, show that 107 is of the form 4Q plus 3 for any integer Q by Euclid's division algorithm A is equal to BQ plus R. இப்போ 107 4Q plus 3 அந்த ஃபார்மெட்டில் கொண்டு வரணும். அப்போ 4ஆல் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். 107 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 4s are 8, பேலன்ஸ் 2 27. 27ல் 6 4s are 24, பேலன்ஸ் 3. ஓகே, அப்போ இன்ட்டு கோஷியன்ட் என்னது 26 ப்ளஸ் ரிமைண்டர் இஸ் 3. ஓகே, which is in the form of 107 is equal to 4Q plus 3 for any integer Q. Q is equal to Q உடைய வேல்யூ என்னது, 4 into என்னது 26. Hence it is proved. Fifth sum, if m plus 1th term of an AP is twice the n plus 1th term, then prove that 3m plus 1th term is twice the m plus n plus 1th term. Given என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, m plus 1th term, that is tm plus 1 is equal to twice the n plus 1th term, twice the n plus 1th term. இதுதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த ஈக்குவல் டு ட்வைஸ் த m plus n plus 1th termனு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு tn ஃபார்முலா தெரியும். ஏபின்றதுனால a plus n minus 1 into d. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். n இருக்க பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, m plus 1. ஸோ இங்கேயும் n இருக்க பிளேஸில் நம்ம m plus 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ a plus m plus 1 minus 1 இருக்கா, minus 1 into d is equal to 2 into a plus, இங்கே n இருக்க பிளேஸில் என்ன இருக்குது, n plus 1. இப்போ n plus 1 minus 1 into d. Plus 1 minus 1 cancel. A plus md is equal to 2 into, இதுவும் cancel, a plus nd.
இப்போ a plus md is equal to 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 2a plus 2nd ஏலாம் ஒரே சைடு எடுத்துட்டு வா அப்போ md மைனஸ் இந்த 2nd இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 2 மைனஸ் 2nd 2a இந்த a இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா மைனஸ் a இது இங்கே வந்துடுது இந்த a அந்த சைடு போயிடுது md மைனஸ் 2nd is equal to 2a minus a ஓகே இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அவங்க டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணோம் 3m plus 1th term 3m plus 1 is equal to twice the m plus n plus 1th term m plus n plus 1th term இது ஈக்குவல் இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம் t 3m plus 1 இதில் நம்ம என்ன பண்ணலாம் n இருக்க பிளேஸில் 3m plus 1 இருக்கா இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் இங்கே a plus n இருக்க பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் 3m plus 1 3m plus 1 minus 1 into d is equal to a plus இது கேன்சல் 3m d இருக்கு ஓகே இங்கே a வேல்யூ என்ன இருக்கு md minus 2nd இருக்கு இல்லையா அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க a க்கு பதிலா ஓகே அப்போ சப்ஸ்டியூட் a வேல்யூ a is equal to md minus 2nd சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் a இருக்க பிளேஸில் md minus 2nd plus 3md ஓகே 3md plus md என்னது 4md minus 2nd இது அப்படியே இருக்கட்டும் ஓகே அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது 2 into tm plus n plus 1 இது நம்ம சால்வ் பண்ணோம் 2 into tm plus n plus 1 இப்போ 2 into a plus n minus 1 into d n இருக்க பிளேஸில் m plus n plus 1 minus 1 into d is equal to 2 into plus 1 minus 1 cancel a plus m plus n into d 2 into a plus இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க md plus nd equal to 2 into a இருக்க பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் a உடைய வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் md minus 2nd md minus 2nd இப்போ a இருக்க வேல்யூ என்னது md minus 2nd சப்ஸ்டியூட் பண்ணுறோம் a இருக்க பிளேஸில் ப்ளஸ் md plus nd 2 into md plus md 2md minus 2nd plus nd minus nd வேறு வேறு சைன் இருக்கலாம் சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் சைன் இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் 4md minus 2nd அப்போ ரெண்டுமே என்னது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஹென்ஸ் it is proved